வணக்கம். நல்லா படிக்கிற பையன் ஆனால் ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக ரிவ்யூ பண்ணுறீங்களே, ஏன் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு கேட்பாங்க. அட்டகாசமாக நடிக்கிறாரு, ஸ்டைலாக இருக்காரு, சூர்யா ஏன் ஒழுங்காக படம் செலக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், சத்தியமாக தெரியாது. ஏன்னா பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்போம். மீட்டிங் த ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அட்லீஸ்ட் மீடியாவில், சினிமாவில் 100% அப்படி ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த மாதிரி கங்குவாவுக்கு அப்புறம் சூர்யாவுக்கான கம்பேக்காக இந்த ரெட்ரோ இருக்குமா? கன்னிமா பாட்டோடைய வைரல் ஹிட் இந்த படத்துக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சா இல்லையா? கார்த்திக் சுப்ராஜ் செய்த சிறப்பான தரமான சம்பவமாக இந்த ரெட்ரோ இருக்குமா இல்லையா? எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக லைட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ரெட்ரோ தூத்துக்குடியில் ஜோஜோ ஜார்ஜ் ஒரு பெரிய தாதா, அவருடைய ஒய்ஃப் சுவாசிகா, இவங்க 2 பேரும் குழந்தை இல்லை அப்படின்னு சுவாசிகா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற சூழல் ஒன்று கிரியேட் ஆகுது. சுவாசிகா அந்த குழந்தைய தத்தெடுக்கலாம்னு சொல்றாங்க. ஜோஜோ ஜார்ஜ் வேண்டாம் வெறுப்பா ஒத்துக்கிறாரு. அந்த குழந்தையே சூர்யா தான். ஆனா அதை தன்னோட பையன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜோஜோ ஜார்ஜுக்கு முழு மனசு வரல. சூர்யா வளரும் போதே ரொம்ப முரட்டுத்தனமா வளராரு. எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டைன்னே இருக்காரு. ஒரு பீஸ்ட் மோடு தான். அவர் முகத்துல சிரிப்பே வரவே வராது. எப்ப பார்த்தாலும் உருன்னு தான் இருக்காரு. சின்ன வயசுல ஒரு பாயிண்ட்ல பூஜா ஹெக்டேவை சூர்யா மீட் பண்றாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப பூஜா ஹெக்டேவை மீட் பண்ணும்போது 2 பேரும் இன்ஸ்டன்டா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜா ஹெக்டேக்காக தன்னுடைய வயலன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சூர்யா முடிவு பண்றாரு. ஆனா திரும்ப 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 அந்த வயலன்ஸ் அவரை துரத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா ஆக்சுவலா இந்த படத்துல நிறைய கதை இருக்கு. ஏன்னா அவ்வளோ லேயர்ஸ் எழுதி வச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். இப்போதைக்கு உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சூர்யாவால தன்னோட வயலன்ஸை விட்டு பூஜா கிட்ட கூட திரும்ப சேர முடிஞ்சுதா இல்லையா? அவர் முகத்துல சிரிப்பு வந்துச்சா இல்லையா? ஜோஜோ ஜார்ஜ் சூர்யாவை என்ன பண்ணாரு? தென் இந்த கல்ட்டுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரெய்லர்ல காமிச்சாங்களே, அதுக்கும் சூர்யாவுடைய வேர்ல்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 2 வேர்ல்டு கொலைட் ஆகும்போது என்ன ஆச்சு? எல்லாத்தையும் சூர்யா எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இதெல்லாம் தான் ரெட்ரோ. 80s ஸ்டைல படத்தோட டைட்டில் மட்டும் இல்ல, மொத்த படத்தையுமே அப்படி ஒரு மூட்ல தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். பட் இதுல எக்ஸ்பெரிமெண்ட்ஸா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருக்காரு. எனக்கு அதுல 2 விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது. முதல் விஷயம், இந்த கதைக்குள்ள கொண்டு வந்த அந்த மித்தாலஜி கனெக்ட். 2வது த ஒன் அப்படிங்கிற ட்ரோப்பை ப்ராப்பரா ஃபோர்ஷேடோ பண்ணி இந்த கதைக்குள்ள கொண்டு வந்த விதம் 2மே நல்லா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த இன அழிப்பு, புரட்சி, போராட்டம், அண்டை நாட்டு அரசியல் நடப்புகள் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே என்டர்டெய்னிங்காகவும் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோல்சம் சூர்யாவை இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ரசிச்சு பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு இந்த படத்துல நிறைய கெட்டப்ஸ், ஒவ்வொரு கெட்டப்லயும் ஒரு ஸ்லோ மோஷன், ஒரு க்ளோஸ் அப், ஒரு மாஸ்னு பில்டப்பை ஏத்தி ரசிகர்களை கைத்தட்ட வச்சுட்டே இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூர்யா எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலயும் அதை சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் கடந்த சில படங்களோட சூர்யா ரொம்ப லிபரேட்டடா பெர்ஃபார்ம் பண்ண படமா இது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதுக்கு இந்த டாடி பாட்டு வரிசைன்னு ஒரு நல்ல சாம்பிள். பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ், சுஜித் சங்கர், நாசர், பிரகாஷ் ராஜ்னு ஒரு சாலிடான சப்போர்ட்டிங் காஸ்ட். படத்தோட ஆரம்பத்துல பூஜா ஹெக்டே கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடுது. பூஜா ஹெக்டே அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமாகவும் பார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் பாஸ் ஆயிடுறாங்க. அண்ட் டிபிக்கலான கேரிகேச்சர் செகண்ட் ஜெனரேஷன் வில்லன் கேரக்டர்ல விது அந்த கேரக்டருக்கு எப்படி தேவையோ அப்படி நடிச்சிருக்காரு. சாப்டர் வைஸ் இந்த கதையை பிரிச்சது மூலமா தனக்குள்ள இருக்கிற அந்த டாரண்டினோ ரசிகருக்கு இந்த படத்தையும் தீனி போட்டிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அதை விட அப்படியான அந்த ஸ்டைல், அந்த ஸ்வாகை இந்த மேக்கிங்ல கொண்டு வரதுக்கு இந்த படத்துல நிறைய ஸ்கோப் இருக்கு. அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைட் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் கிருஷ்ணாவுடைய சினிமாட்டோகிராஃபி, ஷஃபீக் முகமது அலியோட எடிட்டிங் 2ம் அதுக்கு உடந்தை. சந்தோஷ் நாராயணன் தான் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இந்த படத்துக்கு ஹீரோ. அவருடைய பிஜிஎம் பல மிட் லெவல் காட்சிகளை நல்லாவே எலிவேட் பண்ணிருக்கு. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஸ்ரேயாவுடைய டான்ஸ் நம்பர் மட்டும் பெருசா ஒர்க் ஆகல. அண்ட் கனிமா பாட்டு தியேட்டர்ல செம்ம பிளாஸ்டா இருந்துச்சு. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஷார்ட், ஒரு டயலாக், இதுல ஏதாவது ஒரு ஃப்ரேம்னு ரசிகர்களை ஷேர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த 3 பேர் கொண்ட குழு ஒரு முக்கியமான காரணம். கேங்ஸ்டர் கதையா ஆரம்பிச்சு நம்ம இதிகாசத்துல இருந்து ஒரு கனெக்ட் கொடுக்குறாங்க. தென் சூர்யா கேரக்டரோட அறிமுகம், பூஜா கேரக்டர் இந்த கதைக்குள்ள வர விதம், இந்த கன்னிமா பாட்டு வரைக்கும் நல்ல ஃப்ளோல இந்த கதை போகுது. ஆனா அடுத்தடுத்து வர அந்த ஜெயில் சீக்வன்ஸ், தென் ஜெயராம் கேரக்டருடைய இன்ட்ரோ, அங்கேருந்து ஒரு டிராவல்னு ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்குது. A to B இந்த கதையை நகர்த்தியாச்சு, தென் B to C இந்த கதையை நகர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜெனரிக்கா கதையை நகர்த்தி கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே கூட சில ஹியூமர் மூமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. தென் தர்மம் அப்படிங்கிற அந்த தீமை கேரக்டர் பேரா, பின்னாடி ஒரு போஸ்டரா, புத்தர் சிலையா வச்சு சிம்பாலிக்கா காட்டின இதுவும் நல்லா இருந்தது. தென் செகண்ட் ஹாஃப்லயுமே கூட ஒரு பாயிண்ட் வரைக்கும் கதை எதை நோக்கி போகுதுங்கிறது சத்தியமா புரியவே இல்லை. சூர்யாவுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், தென் பழைய ஐடியாஸை புதுசா பேக்கேஜ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா பிரசன்ட் பண்ணதுன்னு அதை நம்பி தான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஒன்ஸ் த ஒன் அப்படிங்கிற ட்ரோப் கதைக்குள்ள வரும்போது தான் ஓஹோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸா அப்படின்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு மாதிரி சமாளிச்சு தான் கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க. கோல்ட் ஃபிஷ்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொண்டு வந்தது, டீமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மாறுற சில காட்சிகள், தென் கடைசியா ஒரு லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்னு படம்
படம் முடியும் போது ஆடியன்ஸ் சிரிக்க வச்சு தியேட்டர் விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான லேயர்ஸ் இந்த படத்தோட ரைட்டிங்ல இருக்கு. நிஜமாவே அது நல்ல ஸ்மார்ட்டான ஐடியா தான். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட சேரும் போது அது புதுசா ஒரு பிளேவரா வரா மாதிரி நம்மளுக்கு ஒரு மாயை கிரியேட் பண்ணிடுறாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா ரேண்டமா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிற இந்த படத்தோடைய டொனாலிட்டி எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். எனக்கு ஐடியாஸா எல்லாமே சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லா ஐடியாஸுமே என்டர்டெய்னிங்காவும் என்கேஜிங்காவும் இல்ல. அட இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அவ்வளவே. சில ஐடியாஸை டூ மச்சா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சில ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலாவும் ஃபீல் ஆச்சு. வில்லன் த்ரெட்டனிங்கா இல்லவே இல்லை, ரொம்ப வீக்கான ஒரு வில்லன். அதனால ஹீரோவுக்கு ஒரு த்ரெட் இல்லவே இல்லை. எமோஷனல் டெப்த்துங்கிறது இந்த படத்துல இல்லை. அதனால ஒரு கனெக்ட் இல்லாம ரொம்ப மேலோட்டமா தான் படம் நகர்ந்து போகுது. மொத்தத்துல இந்த ரெட்ரோ கடைசியா வந்து கங்குவாவோட எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிக் அப்படின்னே சொல்லுவேன். ஆனா ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமா கார்த்திக் சுப்ராஜ் பயங்கர ஆம்பிஷியஸான ஒரு ரைட்டிங்க பண்ணியிருக்காரு. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போயிட்டாருங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சமீபத்தில் பார்த்தா சின்னஸ் படம் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். எனக்கு ஒர்க் ஆன படம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல, கமெண்ட்ல வந்து செம்ம மொக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வேற கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் இல்லைனாலுமே கூட கார்த்திக் சுப்ராஜோடைய உலகத்தோட நீங்க எவ்வளவு தூரம் அலைன் ஆகுறீங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமையும் போகும். என்ன கேட்டீங்கன்னா பல சுவாரஸ்யமான ரைட்டிங் டிசிஷன்ஸ் இருக்கிற ஒரு ஆவரேஜான படம். அவ்வளவே. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் இந்த படத்துக்கு US 16+ கொடுத்திருந்தாலும் படத்தோட வயலன்ஸுக்காக கண்டிப்பா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அடல்ட்ஸ் ஒன்லி.